ஆமாவா இல்லீங்களா? அப்ப சபைகளிலே இவ்விதமான 4 விதமான ஜனங்களும் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுகிறார்கள். ಈ ರೀತಿಯಾದ 4 ವಿಧದಲ್ಲಿ ಇರುವ ಜನಗಳು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕಾಣப்படுತ್ತಾರೆ. ஒரு ஏழையா இருக்கிற காரணத்தினால் நீ பரலோகத்திற்கு போக முடியாது. ನೀವು ಬಡವರಾಗಿರುವ ಕಾರಣದಿಂದ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையை வைத்து ಯಾರು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟು ஆண்டவரை பின்தொடர்ந்து நடக்கிறார்களோ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ನಡೆಯುತ್ತಾರೆ, அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅವರು ಮಾತ್ರವೇ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ಹಾಗಾದರೆ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, கால வேளையில ஆண்டவர் உங்களிடத்துல என்ன பேச ஆசைப்படுகிறார் என்றால், ಈಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾತನಾಡಲು ಬಯಸುತ್ತಾರೆ இந்த ಎಂದರೆ, ஜனங்கள் அநேக விதமான பாடுகள் இருக்கிற ஒரு நேரத்துல ಅನೇಕ ವಿಧವಾದ ಪಾಡುಗಳಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ, இவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு நடந்திருக்கிற ஒரு நேரத்துல ಅವರು ಕಷ್ಟಪಡುತ್ತಾ ನಡೆಯುತ್ತಿರುವ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ யாக்கோபு தம்முடைய விசுவாசிகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரனை காணப்பட்டார். ಯಾಕೋಬನು ತಮ್ಮ ವಿಶ್ವಾಸಗಳನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಸೇವಕನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. பாருங்கள், பணக்காரர்கள் இந்த கிறிஸ்தவர்களை ಆಯಾ ಶ್ರೀಮಂತರು ಈ ಕ್ರೈಸ್ತರನ್ನು கேவலமாய் பார்த்தார்கள், கேவலமாய் நடத்தினார்கள். ಕೇವಲವಾಗಿ ನೋಡಿದರು, ಕೇವಲವಾಗಿ ನಡೆಸಿದರು. அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ, இந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து நடந்த காரணத்தினாலே ಕ್ರೈಸ್ತರು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನಡೆದ இந்த ಕಾರಣದಿಂದ ஐஸ்வர்யவான்கள் அவர்களை ஒடுக்கி ಈ ಐಶ್ವರ್ಯವಂತರು ಅವರನ್ನು ಕುಗ್ಗಿಸಿ அவர்களை நியாயாலயத்திற்கு முன்பாக நிறுத்தினார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ಅವರುಗಳನ್ನು ನ್ಯಾಯಾಲಯಕ್ಕೆ ಮುಂಬಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பாருங்கள், இந்த பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்பட்டு பாடுகள் பட்டுக் கொண்டிருந்தார்கள். ಈ ಜನರು ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟು ಪಾಡುಗಳನ್ನು ಪಡೆದಿದ್ದಾರೆ. ஆனால் ஆண்டவர் இவர்களை பார்த்து தைரியம் சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಇವರುಗಳನ್ನು ನೋಡಿ ಅವರುಗಳನ್ನು ಆಧರಿಸಿ ಅವರುಗಳನ್ನು ಸಂತೈಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஏழை விசுவாசியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಬಡ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದರೆ, வாசிங்க சிஸ்டர் 9வது வசனத்தை. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து பாருங்க, மேன்மை பாராட்ட கடவன். ಅವನು ಉಲ್ಲಾಸ ಪಡಲಿ. அம்மாவா இல்லீங்களா? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அர்த்தம் அதுக்கு? ಏನು ಹೇಳಿ ನೋಡೋಣ. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். மேன்மை பாராட்ட கடவன். ஓகே, அதற்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பாருங்க. ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂತ ಹೇಳಿ. கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் எப்படி உயர்ந்திருக்கிறார்கள்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಅವನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பாருங்க, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவா இருக்கிறது என்றால், ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಾಗಿದೆ ಎಂದರೆ, தேவனுடைய பிள்ளைகளாகிய ஜனங்கள், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ಜನರು, ஏழ்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள், ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವ ವಿಶ್ವಾಸ, அவர்களுடைய பிரசன்ட் பொசிஷனை அவர்கள் பார்க்காமல் ಅವರ ಒಂದು ಇರುವ ಪೊಸಿಷನ್ ಅನ್ನು ಅವರು ನೋಡದೆ ஆண்டவர் அவர்களை ஆவிக்குரிய ரீதியிலே எவ்விதமான இடத்திற்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் பார்த்து அதில் அவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்று யாக்கோபு இந்த இடத்துல சொல்லிக் ದೇವರು கொண்டிருக்கிறார். ಅವರುಗಳನ್ನು ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ
அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றது கிரீடுக்கு? கிரீடுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல? அப்பா இது தெரியல உங்களுக்கு? கிரீடுனா என்ன? பேராசை என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? எப்பா வாய் திறந்து பேசணும். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? சர்ச்ல சைலண்டா இருக்க கூடாது, வாயை திறந்து பேசணும். எல்லாம் வாய் திறந்து பேசணும். என்ன அர்த்தம் அதுக்கு? பேராசைனா என்ன? கிரீடுனா என்ன? நான் கேட்கிறது இந்த கிரீடுனா என்ன? ஓகே, என்னிடத்துல ஒரு பொருள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஐபோன் நினைத்துக் கொள்ளுங்க. இது ஐபோன் இல்ல சாம்சங் போன். புரியுதா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுறது? ஒருவன் ஐபோனை வாங்குகிறான். நம்ம கிட்ட ஆல்ரெடி சாம்சங் போன் இருக்குது. அவன் வாங்கினான் என்று அதை பார்த்து நானும் இந்த ஐபோனை வாங்க வேண்டும், நானும் இதை நான் வாங்குகிறேன். பேராசை. பேராசை. இன்னைக்கு லேடிஸ்க்கு எப்படி தெரியுமா பேராசை? ஒரு 25 கிராம் செயின் இருந்தா போதம்பா, அதையும் போட்டுக் கொள்ளுவார்கள். போட்ட பின்பு வேற உலகத்தால் பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்ப்பார்கள். புருஷன் கிட்ட வந்து சண்டை. நீ எல்லாம் ஒரு புருஷனா? பக்கத்து வீட்டு புருஷன் பாரு, பொண்டாட்டிக்கு 50 சவரன் நகையை போட்டு வைத்திருக்கிறார். உன்னை நான் கட்டி கொண்டதினால இன்றைக்கும் பிச்சைக்காரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ எப்போ எனக்கு அதை வாங்கி கொடுப்பாய்? மனுஷனுக்கு ஆசையில பேராசை அதிகமாகும். ಮನುಷ್ಯನಿಗೆ ಆಸೆ ಇಲ್ಲ, ದುರಾಸೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ಅದು ஊழியக்காரனாகிய நான் இருக்கட்டும், இல்ல விசுவாசியாக நீ யாரு? ಸೇವಕನಾಗಿರುವ ನಾನಾಗಿರಲಿ, ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರುವ எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன ஆசை இருக்குது? பொருள் ஆசைகள் இருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ವಸ್ತುಗಳ ಆಸೆ ಇದೆ. ஐயோ அதெல்லாம் இருந்தா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். ಅದೆಲ್ಲ ಇದ್ದರೆ ನಾವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂದು ನಾವೇ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பார்வையில பணக்காரனை ஏழைகளை பார்க்கவில்லை. ದೇವರು ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬಡವರನ್ನು ಶ್ರೀಮಂತರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் நீ ஏழ்மையில வாழ்ந்து கொண்டிருந்தாய், உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், ದೇವರು ನೀನು ಬಡ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿನ್ನ ನೋಡಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், சத்திய வார்த்தை என்ன தெரியுமா? ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಂತಹ ಒಂದು ಸತ್ಯ ಮಾತು ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? எதற்காக நாளையை குறித்து கவலைப்படுகிறாய்? ಯಾತಕ್ಕಾಗಿ ನಾಳೆಯ ದಿನವನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸುತ್ತೀಯಾ? அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன். ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ. பாஸ்டர், எனக்கு எல்லாம் செக்யூராக இருக்கிறது. ದೇವರೇ ಬೋಧಕರೇ, ನನಗೆ ಎಲ್ಲವೂ நான் ಸುರಕ್ಷಿತವಾಗಿದೆ. எல்லா பந்தோபஸ்து செய்து ನಾನು ಎಲ್ಲ வைத்திருக்கிறேன். ಬಂದೋಬಸ್ತ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ದೇವರು ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗರಿಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஒரு நாள் ಒಂದಿನ ஏன்னா இதெல்லாம் போயிடும்பா, ಇದೆಲ್ಲ ಹೋಗುತ್ತಪ್ಪ, நீ அப்போ என்ன செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு தேவனாக ಆಗ இருக்கிறார். ನೀನೇನು ಮಾಡುತ್ತೀಯೇ ಎಂದು ದೇವರು ಕೇಳುವಂತಹ இந்த ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இடத்துல பாருங்கள், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿ யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்றால், ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? தாழ்ந்த கிறிஸ்தவர்கள், ಹೀನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರುವ ಸಹೋದರರು, let the brother of humble circumstances ಹೀನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರುವ ಸಹೋದರರು glory in his high position. ತಾನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದನೆಂದು ಉಲ್ಲಾಸ அவன் ಪಡಲಿ. உன்னதமான ஸ்திதியில் இருக்கிறான் என்பதை பார்த்து நீ சந்தோஷப்பட ஆண்டவர் சொல்லுகிறார். ಉನ್ನತವಾದ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದನೆಂದು ನೋಡಿ ನೀವು ಸಂತೋಷ ಪಡಿರಿ ಎಂದು ದೇವರು அப்போ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, பண கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு பாடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ಹಣಕಷ್ಟ ಎಂಬ ಒಂದು ಪಾಡು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬಹುದು. உங்களுடைய குறைவுகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ನಿಮ್ಮ ಒಂದು ಅಗತ್ಯತೆಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡದೇ ಇರಬಹುದು. இல்ல நீங்க கடன் பிரச்சனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇರಬಹುದು. இல்ல வீட்டிற்கு தேவையான காரியங்கள் உங்களால கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ಮನೆಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ಕೊಡದೆ
ವಿಶ್ವಾಸಿಯನ್ನು ಕುರಿತು ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? உனக்கு கொடுத்த உயர்ந்த ஸ்தானத்தில ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಉನ್ನತ நீ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ பெருமைப்படு என்று யாக்கோபு இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಉಲ್ಲಾಸವಾಗಿರಿ ಎಂದು ಯಾಕೋಬನ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ இந்த ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. உயர்ந்த ஸ்தானம் என்னவென்று நானும் நீங்களும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ಉನ್ನತ ಸ್ಥಾನ ಏನೆಂಬುದನ್ನು ನಾವು ನೀವು ಸ್ವಲ್ಪ ಅರ್ಥ இன்னைக்கு ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் பார்க்காமல் இந்த ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ನೀವು ನೋಡಬೇಕು. உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை ಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು பொருள் ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಜೀವಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனா இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்கிறார் என்றால், ಅದರಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ஏழைப்பட்ட விசுவாசி ಬಡ ವಿಶ್ವಾಸಿಗಳು உன்னுடைய நிலைமை குறித்து நீ யோசிக்காமல் கவலைப்படாமல் புலம்பாமல் ನೀವು ಇರುವಂತಹ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ನೀವು ಕೂಗದೆ ಗಲಿಬಿಲಿ ಹೊಂದದೆ ಪ್ರಲಾಪಿಸದೆ இந்த பாடுகளின் மத்தியில நீ அதை சந்தோஷமா எண்ணி ಪಾಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿ ಎನ್ನಿಸಿ ஆண்டவர் உனக்கு அவருக்குள்ளாக கொடுத்த உயர்ந்த ஸ்தானத்தை பார்த்து ದೇವರು ಅವರು ಕೊಟ್ಟಂತಹ ನಿಮಗೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನವನ್ನು ನೋಡಿ நீ ஆண்டவரை என்ன அவரை நீ கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ನೀವು ದೇವರನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பாருங்க இந்த இடத்துல ನೋಡಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂದರೆ ஏழையானவன் ಬಡವನಾದವನು அம்மா இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ அம்மா இல்லைங்களா இன்னைக்கு நமக்கு தேவையான இஷ்டமான காரியங்களை எங்களால் வாங்க முடிகிறதா இன்றைக்கு? ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಇಷ್ಟವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮಿಂದ ಖರೀದಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿದೆಯಾ? நம்முடைய குடும்பங்களே அநேக விதமான பாடுகள் கஷ்டத்தின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳೇ ಅನೇಕ ವಿಧವಾದ ಪಾಡುಗಳ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. அநேக பிள்ளைகளை வளர்க்கவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. பிள்ளைகளை படிக்க வைக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ಮಕ್ಕಳನ್ನು ಓದಿಸುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡುತ್ತಲಿದ್ದೀರಿ. இவ்விதமான பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ಈ ರೀತಿಯಾದ ಪಾಡುಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ஆண்டவர் ஏழை விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், ದೇವರು ಬಡ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய உயர்வை பார்த்து ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಆತ್ಮಿಕವಾದ ಸ್ಥಿತಿಯ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯನ್ನು அதே நீ பெருமைப்பட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅದರಲ್ಲಿ ನೀವು ಹೆಮ್ಮೆ ಪಡೆಯಿರಿ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னவென்று இப்பொழுது நாங்கள் பார்த்து இதை முடிக்க போகிறோம். ಈಗ ಈ ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ಏನೆಂದು ನೋಡಿ ಇದನ್ನು ಈಗ ನಾವು ಮುಗಿಸೋಣ. வருகிற வாரம் ஐஸ்வர்யவானை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ಬರುವ ವಾರ ಐಶ್ವರ್ಯವಂತರನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡೋಣ. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ಆದ್ದರಿಂದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವ ನಾವು எதை பார்க்க வேண்டும் என்றால், ಯಾವುದನ್ನು ನೋಡಬೇಕೆಂದರೆ ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்த காரணத்தினால ದೇವರು ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟ ಕಾರಣದಿಂದ ஆண்டவர் நம்மை உன்னதமான இடங்களில் நம்மை வைத்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. திரும்பிக்கொள்ளலாம் வேதத்தை. ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಲು எபேசியருக்கு எழுதிய நிருபம் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1வது அதிகாரம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ. எபேசியருக்கு எழுதிய நிருபம் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1வது அதிகாரம். சீக்கிரமாய் முடித்து விடுகிறேன், திரும்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1வது அதிகாரம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ பாருங்க, இந்த 3வது வசனத்திலிருந்து 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 14வது வசனம் வரைக்கும் வாசித்தோம் என்றால் 14ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ಓದುವುದಾದರೆ எல்லாம் மார்க் பண்ணி பக்கத்துல எழுதி கொள்ளுங்கள். ಎಲ್ಲ ಮಾರ್ಕ್ ಮಾಡಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. 3வது வசனத்திலிருந்து 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 14வது வசனம் வரைக்கும் 14ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ மார்க் போட்டு ಮಾರ್ಕ್ ಮಾಡಿ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று எழுதி கொள்ளுங்கள். ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳೆಂದು ಬರೆದಿಟ್ಟು பாருங்க, இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತನಾದ ದೇವರು ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕುರಿತು நீ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஏழை விசுவாசியா இருந்தாலும், ಬಡ நீ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದರು, பணக்கார விசுவாசியா இருந்தாலும், ಶ್ರೀಮಂತ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದರು, ஆண்டவர் இந்த இருவருக்கும் இவ்விதமான ದೇವರು ಇಬ್ಬರಿಗೂ ಎರಡು ವಿಧವಾದ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எபேசியர் 1:3வது வசனத்தை வாசிக்கலாமா? ಎಫೆಸದ 1:3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களோடு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். போதும். அந்த வசனம் என்ன சொல்லுது? ಆ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நான் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரா? ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂದು இல்ல ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ಇಲ್ಲ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳಿರಿ ஆசீர்வதித்திருக்கிறார். ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. பாருங்க, இதை நம்ம எதுக்குள்ளாக ஆசீர்வதித்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ளாக. ಯಾವುದರಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ? ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக
இல்ல இல்ல, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்ல, அது ஆவியானுடைய பலன் வேற, ஃப்ரூட் வேற. ದೇವರ ಫಲಗಳು ಬೇರೆ, ஸ்பிரிச்சுவல் blessings இந்த இடத்துல வேற. ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು அதுக்கு இதுக்கு சம்பந்தப்படுத்த கூடாது. ಇದಕ್ಕೂ ಸಂಬಂಧಪಡಿಸಬಾರದು. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றால் இந்த வசனத்துல எதை குறித்து பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார்? ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳೆಂದರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪೌಲನು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? நான் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறேன்? ನಾನು ನಿಮ್ಗೆ ಏನು ಹೇಳಿದ್ದೇನೆ? ஒரு வார்த்தை வாசிக்கும் போது ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ மேலே இருக்கிற வசனங்கள் ಮೇಲೆ ಇರುವ ವಾಕ್ಯಗಳು கீழே இருக்கிற வசனம் பார்த்தா தான் அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியும். ಕೆಳಗಿರುವ ವಾಕ್ಯಗಳು ನೋಡಿದರೇನೆ ಅದೇನು ಅರ್ಥ ಇದೆ. என்னுடைய முகத்தை பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ನನ್ನ ಮುಖ ನೋಡಿದರೆ ನಿಮಗೆ ಉತ್ತರ ಸಿಗುವುದಿಲ್ಲ. புரியுதா? புரியுதா? பாருங்க, இந்த இடத்துல அந்த வசனம் ஆண்டவர் பேசியிருந்தா ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. இதே அதிகாரத்தில் இதே புத்தகத்தில் பார்க்க வேண்டும். ಇದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇದೇ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உடனே வேற இடத்திற்கு ஓடக்கூடாது. ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದ ಎನ್ನುವಾಗ ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಓಡಬಾರದು. இந்த இடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದ ಎಂದರೆ ಏನು? ನೋಡಿ, சொல்லிக்கிற சமாதானமே இல்ல. எங்க இருக்குது சமாதானம்? இல்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பைபிளை பாருங்க, ವೇದವನ್ನು ನೋಡಿ. இந்த கீழே இருக்கிற வசனங்களிலே சமாதானம் இப்ப நீங்க சொல்ல காரியங்கள் எல்லாம் இருக்குதா? ಈ ಕೆಳಗಿರುವ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, ನೀವು ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಇದೆಯಾ? இருக்குதா இல்லீங்களா? இல்ல இல்ல. ஓகே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னா என்ன இந்த இடத்துல? ಆಶೀರ್ವಾದ ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದ ಎಂದರೆ ಏನು? ஆ பாருங்க, இப்போ அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க. கரெக்டா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லலாமா? சிம்பிளா சொல்றேன், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து பவுல் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದ ಎಂದು ಪೌಲನು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையோ, நானே அநேக வருடங்களுக்கு முன்பாக ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ இந்த இடத்துல பாருங்க, 3 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 3 ವಿಧವಾದ ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕುರಿತು ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. எவ்வளவு விதமான ஆசீர்வாதம்? ಎಷ್ಟು ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದ? எல்லாம் சொல்லுங்க. 3 விதமான ஆசீர்வாதம். ಹೇಳಿದ್ರೆ 3 ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದ. 3 விதமான ஆசீர்வாதம். 3 ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದ. அந்த ஆசீர்வாதம் என்னவென்று இப்பொழுது உங்களுக்கு நான் வேதத்துல காண்பிக்கிறேன். பக்கத்திலே எழுதி கொள்ளுங்கள். ಆ ಆಶೀರ್ವಾದ ಏನೆಂದು ನಿಮಗೆ ನಾನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. ವೇದದಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. சிஸ்டர் 4வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கும் அவர் உலக தோற்றம் முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பாருங்க, இந்த 4வது வசனத்துல ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. அது எதை பத்தி எது என்ன தெரியுமா? அது ಈ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದವಿದೆ. விட்டு கொடுத்துட்டு அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ಅದೇನೆಂದು ಹೇಳಿದ್ರು? சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்படுதல். ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವುದು. பாருங்க, வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நான் நீ ஆண்டவரை தேடி வரவில்லை. ನಾವು ನೀವು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರಲಿಲ್ಲ. We did not choose God. ನಾವು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರಲಿಲ್ಲ. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இந்த உலக தோற்றம் முன்னே ಲೋಕದ ಸೃಷ್ಟಿಗಿಂತ ಮುಂಚೆ ஆண்ட பிதாவானவர் ತಂದೆಯಾದವರು நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಆರಿಸಿಕೊಂಡರು. இந்த இடத்துல அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதல் தான் முதலாவது ஆசீர்வாதம் என்று பவுல் இந்த இடத்துல சொல்லிக் ಈ கொண்டிருக்கிறார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವುದೇ ಮೊದಲನೇ ಆಶೀರ್ವಾದ ಎಂದು ಪೌಲನು ஓகே, ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நெக்ஸ்ட் 2வது ஆசீர்வாதத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். ಎರಡನೇ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕುರಿತು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. 7வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அதே புத்தகத்தில் அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்ளாக உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாயிருக்கிறது. பாருங்க, 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ಎರಡನೇ ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದ ಏನು ಗೊತ್ತಾ? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, மீட்பு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದೆ ವಿಮೋಚನೆ. பாருங்க, ஆண்டவர் நமக்கு மீட்படையாமல் இருந்தார் என்றால், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸದೇ ಇದ್ದಿದ್ದರೆ, அவர் நமக்காக ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால், ಆತನು ನಮಗಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸಲಿಲ್ಲ இன்னைக்கு ಎಂದರೆ, நமக்கு பாவ மன்னிப்பே இல்ல. ಅದು ನಮಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ நான் ಇಲ್ಲ. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. ನಾವು ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಲು ஆனால் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பவுல் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னவா இருக்கிறது என்றால், ಆದರೆ ಪೌಲನು ಹೇಳುವ ಒಂದು ಶುಭ ಸಂದೇಶ ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದ ಏನೆಂದರೆ, இந்த வானத்தை பூமியை மனிதனை படைத்த தேவன்
கிறிஸ்துவுக்கு நாம் சுதந்திரமாகும். வார்த்தை பாருங்க, என்ன பார்க்காது பைபிள் வசனத்தை பாருங்க. இன்று கொடுத்திருக்கிறேன். மூணாவது இருக்குது பரிசுத்தாவியில முத்திரை போடப்பட்டது. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தலாமா? மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவாக இருக்கிறது? சிஸ்டர் 14வது வசனத்தை வாசிங்க. 13, 14 வாசியுங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய நீங்களும் உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய். ஆமென். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். மூணாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ಮೂರನೇ ಆಶೀರ್ವಾದ ಏನು ಗೊತ್ತಾ? இங்கிலீஷ்ல அதை சர்டிபிகேஷன் என்று சொல்லுவாங்க. முத்திரை அடைவது, ಮುದ್ರೆಯನ್ನು ಹಾಕುವುದು, ಮುದ್ರೆಯನ್ನು ಹೊಂದುವುದು. பாருங்க, இந்த வசனத்தின் பிரகாரமாய் ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ஆண்டவர் எதுக்கு தெரியுமா நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு? ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಗೊತ್ತಾ ನಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? எதுக்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ஒரு நாள் உண்மையாகவே நாங்கள் மீட்கப்பட போகிறோம் என்று ஒரு முத்திரையாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ಒಂದಿನ ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ವಿಮೋಚನೆಯಾಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಮುದ್ರೆಯಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் என்பது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಎಂಬುದು ஜோர லபலபான் கத்தி கீழே விழுந்து பெருந்து ಜೋರಾಗಿ ಲಬಲಬ ಎಂದು ಕೂಗಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಉರುಳಿ ஜனங்களுக்கு இன்னைக்கு அபிஷேகம் ஆவியானவர் என்று அதுதான் ஃபர்ஸ்ட் தலைக்கு வருது. ಜನಗಳಿಗೆ ಅಭಿಷೇಕ ದೇವರಾತ್ಮನೆಂದರೆ ಅದೇ ಮೊದಲು ತಲೆ. அது வேதாகமத்திற்குரிய அபிஷேகம் அல்ல, அது பிசாசுக்குரிய அபிஷேகமாக ಅದು இருக்கிறது. ವೇದದ ಪ್ರಕಾರವಾಗಿರೋ ಒಂದು ಅಭಿಷೇಕವಲ್ಲ, ಅದು ಪಿಶಾಚಿಯ ಒಂದು ಅಭಿಷೇಕ. பாருங்க, ஆண்டவர் அவருடைய பலத்தை ஒரு மனிதனை கீழே தள்ளுவதை நிமித்தமாய் காண்பிப்பதில்லை. ನೋಡಿರಿ, ದೇವರು ತನ್ನ ಬಲವನ್ನು ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ ಕೆಳಗೆ ಸಲ್ಲಿಸುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ನಿಜವಾಗಿ ರಕ್ಷಣೆಯ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ದೇವರೊಳಗೆ ಬೆಳೆಯುತ್ತಾ ಇರುವವರು ஒருபோதும் கீழே விழ மாட்டார்கள். ಎಂದಿಗೂ ಕೆಳಗೆ நீ ಬೀಳುವುದಿಲ್ಲ. கீழே விழுந்து எழுந்து பிளறா அது பிசாசுன்னு அர்த்தம். அதுக்கு ನೀನು ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಉರುಳಿ ಎದ್ದೇಳುತ್ತೀಯ ಎಂದರೆ ಅದು ಪಿಶಾಚಿ ಎಂದ ಅರ್ಥ. இன்னைக்கு நம்முடைய ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? ಇನ್ನು ನಮ್ಮ ಜನಗಳಿಗೆ ಏನು ஒரு ಗೊತ್ತಾ? பாஸ்டர் வருவாரு, ಒಂದು ಬೋಧಕರು இல்ல கடந்த வாரம் வீடியோ எல்லாம் பார்த்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எனக்கே போதும் ஆயிடுச்சு. ಕಳೆದ ವಾರ ವಿಡಿಯೋ ಎಲ್ಲ ನೋಡಿ ಕಮೆಂಟ್ಸ್ ಹಾಕಿ ನನಗೆ இது ஆவியானவருடைய ஒரு செயலா இருக்கிறது. ಇದು ದೇವರಾತ್ಮನ ಒಂದು ಕ್ರಿಯೆಯಾಗಿದೆ. பாஸ்டர் வராரு, கோட்டை கட்டுறாரு, ಬೋಧಕರು ಬರ್ತಾರೆ, இல்ல இப்படி போடுறாரு, போட்ட உடனே தபதபதபான்னு விடுறாங்க கீழே. ಹಾಕಿದ ಕೂಡಲೇ ஓ, ஆவியானவருடைய பலத்தை பாருங்கள். ದೇವರಾತ್ಮನ ಬಲವನ್ನು ನೋಡಿರಿ. அது ஆவியானவருடைய பலம் அல்ல, பிசாசுனுடைய பலம் அது. ಅದು ದೇವರಾತ್ಮನ ಬಲವಲ್ಲ, ಪಿಶಾಚಿಯ ಬಲ. ஆவியானவர் எதுக்கு தெரியுமா ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறாரு? ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟ ದೇವರಾತ್ಮನನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದು. புரியுதா? நீ இஷ்டவந்தமாய் வாழும்படியா அல்ல, ಬಂದ ಹಾಗೆ ಜೀವಿಸುವಂತ ஆவியானவர்
வந்து ஆ. நம்முடைய மிகுந்த அன்பினாலே ஆ. அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்து ஆ. நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நம்மை கிறிஸ்து இயேசுவுடனே உயிர்ப்பித்தார். அன்பினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆ. அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே ஆ. நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை ஆ. வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக ஆ. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆ. நம்மை அவரோடு கூட எழுப்பி ஆ. உன்னதங்களிலே அவரோடு கூட பாருங்க, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಾದವರು உன்னை ನಿನ್ನನ್ನು பரலோகங்களிலே ಪರಲೋಕದಲ್ಲಿ உன்னதங்களிலே ಉನ್ನತಗಳಲ್ಲಿ நம்மை அமர செய்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕುಳಿಸಿದ್ದಾರೆ. இதுவோட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவையா? ಇದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ ಬೇಕಾ? பாருங்க, வார்த்தை சொல்லுகிறது, ನೋಡಿ, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವ ನಾವು இயேசு கிறிஸ்துவுடனே மரித்திருக்கிறோம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದ್ದೇವೆ, அவருடனே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, அவருடனே உயிர் தரப்பட்டு ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் ಹೇಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಾದವರು பிதாவுடைய வலது பாரசத்தில் போய் அமர்ந்தாரோ, ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡರು. இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியில ಈಗ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ பாருங்க, சரீரம் மட்டும் தான் நமது இங்க இருக்கிறது. ನೋಡಿ, ಶರೀರ ಮಾತ್ರ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಇದೆ. நம்முடைய சரீரம் இந்த உலகத்தில் இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கிறது. ನಮ್ಮ ಶರೀರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಈಗ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೆ. பவுல் இன்னொரு இடத்துல நமக்கு ஆவிக்குரிய ரியாலிட்டி என்ன கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், ಪೌಲನು ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗೆ ಆತ್ಮಿಕವಾದ ರಿಯಾಲಿಟಿ ಏನೆಂದು விசுவாசிகளாக ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವ ನೀವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ பவுல் ಇದ್ದಾರೆ. என்ன சொல்லுகிறார் என்றால், ಪೌಲನು ಏನು ಹೇಳ್ತಾನೆಂದರೆ, விசுவாசிகளாகிய நீங்கள் ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವ ನೀವು இப்பொழுது ಈಗ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ உன்னதங்களில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಉನ್ನತದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ. இதுக்கெல்லாம் கை தட்டுறதில்ல. ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕರಘೋಷ ಮಾಡಿ ஆண்டவர் பச்சை ரத்தத்தை உனக்கு கொடுக்க போகிறார். ದೇವರು 10 ಲಕ್ಷ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಕಲ ವಿಧವಾದ ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. பாஸ்டர் ஏதோ கத்தி கத்தி பேசுவார்ப்பா. ಬೋಧಕರೇನು ಕೂಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. நமக்கு நேரம் முடிஞ்சா வீட்டுக்கு போகலாம். ನಮ್ಮ ಸಭೆಯ ಮುಗಿಯಿತು, ಮುಗ್ದರೆ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர்
சாரி 9, எரேமியா 9, எரேமியா 9, எரேமியா 9 எரேமியா 9 23 24 வாசிங்க சிஸ்டர். 23 24 ನೋಡಿ. பாருங்க, நானும் நீங்களும் எதிலே பெருமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ನಾವು ನೀವು ಯಾವುದರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡಬೇಕೆಂದು ದೇವರು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாருங்க, தவறான காரியங்களில் பெருமைப்படக்கூடாது. ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆ ಪಡಬಾರದು. எனக்கு எல்லாம் இருக்கிறது, ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಇದೆ, எனக்கு ஒரு குறைவில்லை ನನಗೆ ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲ, என்று அதிலே நீ பெருமைப்படாதே. ಅದರಲ್ಲಿ ನೀವು ಹೆಮ್ಮೆ ஆனால் ಪಡಬಾರದು. ஏழை விசுவாசியாக நீ ಆದರೆ ಬಡ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿರುವ ನೀವು எதிலே பெருமைப்பட வேண்டும்? ಯಾವುದರಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆ ಪಡಬೇಕು, தவறாய் பெருமைப்படக்கூடாது, ತಪ್ಪಾಗಿ ಹೆಚ್ಚಳ ಪಡಬಾರದು. சரியான விதத்தில் பெருமைப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறது. ಸರಿಯಾದ ವಿಧದಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆ ಪಡಬೇಕು ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ வாசிங்க ಕ್ರೈಸ್ತರಿಗೆ சிஸ்டர், எதிலே நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ಯಾವುದರಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆ ಪಡಬೇಕು ಎಂದು ದೇವರು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் பூமியில் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் தாம் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறவனை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். எதில மேன்மை பாராட்ட கடவன்? ಯಾವುದರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡಬೇಕು,